ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விஜயால் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கிறார். தன்னை சார்ந்தவர்களையே காப்பாற்றாமல் ஓடியவர் விஜய் என்றும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார். விஜயால் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விஜயால் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியாது, தன்னை சார்ந்தவர்களையே காப்பாற்ற முடியாமல் ஓடியவர் விஜய் என்று முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கிறார். கரூரில் மனிதாபிமான அடிப்படையில் விஜய் செயல்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். அடிப்படை மனிதநேயத்தை கூட விஜயிடம் காண முடியவில்லை என்றும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி மனிதாபிமான அடிப்படையில் விஜய் அங்கு செயல்பட்டிருக்க வேண்டும் என்றிருக்கிறார் ஆர்பி உதயகுமார். அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து விஜயை விமர்சனம் செய்து வருகிறார்கள். அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆகியோர் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடியது புதிய தலைமுறைக்கு முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அளித்த பிரத்யேக பேட்டியில் என்ன பேசியிருக்கிறார் என்பது. தன்னை பார்க்க வந்தவர்களையே காக்க முடியாமல் ஓடியவர் விஜய், மக்களுக்கு விஜய் பதில் சொல்லியாக வேண்டும் என்று ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கிறார். சமீபமாக அதிமுகவை விஜய் விமர்சித்து வரும் நிலையில் அதற்கு பதிலடி தரும் வகையில் அதிமுக தலைவர்களும் விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விஜய்க்கு பதிலடி தரும் வகையில் பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றின் ஒரு பகுதியை பார்க்கலாம். திரு விஜய் அவர்கள் பேசும்போது பாஜக மற்றும் பலர் அப்படின்னு கடந்துட்டு போறாரு. நீங்க கடந்து போறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் ஒரு கட்சி, நீங்கள் திமுகவை எதுக்குன்னு சொல்கிறீங்க. ஜனநாயகத்தில் யார் வேணாலும் சொல்லலாம். உங்களை பார்க்குறதுக்கு தொண்டர்கள் வர்றாங்க, ரசிகர் வர்றாங்க, அந்த இதில் நீங்கள் பேசுகிறீங்க. உங்களுக்கு பார்க்க உங்களை கேட்க வந்தவங்களை காப்பாற்றாமலேயே நீங்கள் ஓடி போயிட்டீங்க. நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவீங்கன்னு ஒரு பொது வெளியில் இருக்கிற அந்த கேள்விக்கு முதல்ல அவர் உணர்ந்து பதில் சொன்னால் தான் அடுத்த சிந்தனைக்கே மக்கள் போவாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன அசம்பாவிதம், ஒரு விபத்து நடந்துருது. நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு தண்ணி கொடுக்கறது,
ஒரு மருத்துவ சிகிச்சை கொடுக்கறது அல்லது வாகனத்தில் ஏற்றி அனுப்புறது, இந்த அடிப்படையான மனிதநேயன்றது ஒவ்வொரு தமிழருக்கும் இரத்தத்தில் ஊர்னது. அந்த மனிதநேயம் கூட அந்த இடத்துல அவர்கிட்ட வந்து நம்ம பார்க்க முடியல அப்படின்ற கடும் கோபத்தில் தான் இன்னைக்கு அவருக்கு எந்த அளவுக்கு செட்பேக் இருக்குன்றதை உணர்ந்து தான் முதல்ல கரூருக்கு முன்னாடி அவர் விமர்சனம் பண்ணல, கரூருக்கு பின்னாடி அவர் விமர்சனம் பண்ணுறாரு. நீங்கள் கட்சி எப்போ ஆரம்பிச்சிங்க? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிங்க. உங்களுக்கு தில் இருந்தால் கட்சி ஆரம்பித்த உடனே வர்ற தேர்தலை சந்திச்சுக்கணுமா வேணாமா? நீங்கள் அதை ஏன் புறக்கணிச்சிங்க? தேர்தலை ஏன் புறக்கணிச்சிங்கன்றது இன்ன வரைக்கும் விளக்கம் இல்லைங்க. கட்சி கட்டமைப்பு எங்களுடைய இலக்கு 2026 தான் அப்படின்னு சொல்லி தானே வந்தாங்க. நீங்கள் கட்சி ஏன் தேர்தலுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறீங்க? கட்சி நீங்கள் சட்டமன்றத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டியதானே. கட்சி ஆரம்பித்த உடனே நீங்கள் தேர்தலை சந்திக்கலாம். இதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? நாடாளுமன்ற தேர்தலை விஜய் ஏன் சந்திக்கவில்லை? விஜய்க்கு தில் இருந்தால் தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும் என்று அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். தன்னை பார்க்க வந்த ரசிகர்களை காப்பாற்றாமல் ஓடியவர் விஜய். பாதிக்கப்பட்டோருக்கு உதவுவது தமிழர்களின் ரத்தத்தில் ஊறியது என்று ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கிறார். தன்னை பார்க்க வந்தவர்களையே காப்பாற்றாமல் ஓடியவர் விஜய் என்ற காட்டமான விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். முன்பாக தாவேகாவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அதிமுகவை விமர்சனம் செய்து பேசியிருந்தார் விஜய். பெயர் குறிப்பிடாமல் பாஜக தலைமையில் இன்னும் பல கட்சிகள் என்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் விஜயை விமர்சித்த வண்ணம் இருக்கிறார்கள். அதில் புதிய தலைமுறைக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விஜய்க்கு பதிலடி தரும் வகையில் பேசியிருக்கிறார். தன்னை பார்க்க வந்தவர்களையே, தன்னை சார்ந்தவர்களையே காப்பாற்றாமல் ஓடியவர் விஜய் என்ற விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். இரண்டு வருடத்திற்கு முன்பாகவே கட்சி தொடங்கப்பட்டுவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலை ஏன் விஜய் எதிர்கொள்ளவில்லை? தில் இருந்தால் தேர்தலை எதிர்கொண்டிருக்க வேண்டும் என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலை ஏன் தாவேகா எதிர்கொள்ளவில்லை? தில் இருந்தால் மக்களவை தேர்தலில் நின்றிருக்க வேண்டும், தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும் விஜய் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சனம் செய்திருக்கிறார். அதிமுகவை விஜய் விமர்சனம் செய்ய தொடங்கியதிலிருந்து அதிமுக முக்கிய தலைவர்களும் எதிர்வினையாற்றி வருகிறார்கள். அந்த வகையில் புதிய தலைமுறைக்கு அளித்திருக்கக்கூடிய பிரத்யேக பேட்டியில் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விஜய்க்கு பதிலடி தரும் வகையில் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். ஏன் நாடாளுமன்ற தேர்தலை தாவேகா எதிர்கொள்ளவில்லை? தில் இருந்திருந்தால் மக்களவை தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். திரு விஜய் அவர்கள் பேசும்போது பாஜக மற்றும் பலர் அப்படின்னு கடந்துட்டு போறாரு. நீங்க கடந்து போறதுக்கு என்ன இருக்குது? நீங்க ஒரு கட்சி, நீங்க திமுகவை எதுக்குன்னு சொல்றீங்க. ஜனநாயகத்தில் யார் வேணாலும் சொல்லலாம். உங்களை பார்க்கறதுக்கு தொண்டர்கள் வர்றாங்க, ரசிகர் வர்றாங்க, அந்த இதில் நீங்கள் பேசுகிறீங்க.
உங்களுக்கு பார்க்க வந்த உங்களை கேட்க வந்தவங்களை காப்பாற்றாமலேயே நீங்கள் ஓடி போயிட்டீங்க. நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவீங்கன்னு ஒரு பொது வெளியில் இருக்கிற அந்த கேள்விக்கு முதல்ல அவர் உணர்ந்து பதில் சொன்னா தான் அடுத்த சிந்தனைக்கே மக்கள் போவாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன அசம்பாவிதம், ஒரு விபத்து நடந்துருது. நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு தண்ணி கொடுக்கறது, ஒரு மருத்துவ சிகிச்சை கொடுக்கறது, அல்லது வாகனத்தில் ஏற்றி அனுப்புறது, இந்த அடிப்படையான மனிதநேயன்றது ஒவ்வொரு தமிழருக்கும் இரத்தத்தில் ஊர்னது. அந்த மனிதநேயம் கூட அந்த இடத்துல அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியல அப்படின்ற கடும் கோபத்தில் தான் இன்னைக்கு அவருக்கு எந்த அளவுக்கு செட்பேக் இருக்குன்றதை உணர்ந்து தான் முதல்ல கரூருக்கு முன்னாடி அவர் விமர்சனம் பண்ணல, கரூருக்கு பின்னாடி அவர் விமர்சனம் பண்ணுறாரு. நீங்கள் கட்சி எப்போ ஆரம்பிச்சிங்க? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிங்க. உங்களுக்கு தில் இருந்தால் கட்சி ஆரம்பித்த உடனே வர்ற தேர்தலை சந்திச்சுக்கணுமா வேணாமா? நீங்கள் அதை ஏன் புறக்கணிச்சிங்க? தேர்தலை ஏன் புறக்கணிச்சிங்கன்றது இன்ன வரைக்கும் விளக்கம் இல்லைங்க. கட்சி கட்டணம் எங்களுடைய இலக்கு 2026 தான் அப்படின்னு சொல்லி தானே வந்தாங்க. நீங்க கட்சி ஏன் தேர்தலுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறீங்க? கட்சி நீங்க சட்டமன்றத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டியதானே? கட்சி ஆரம்பிச்ச உடனே நீங்க தேர்தலை சந்திக்கலாம். இதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? அதிமுக மீதான விஜயின் விமர்சனத்திற்கு அதிமுக தலைவர்கள் பதிலடி தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்பி உதயகுமார் புதிய தலைமுறையிடம் அளித்த பிரத்யேக பேட்டியில் விஜய்க்கு பதிலடி தரும் வகையில் பேசியிருக்கிறார். விஜயை விமர்சனம் செய்திருக்கிறார். தன்னை சார்ந்தவர்களையே காப்பாற்றாமல் ஓடியவர் விஜய் என்றும், கட்சி தொடங்கி 2 வருடங்களாகிவிட்ட நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை ஏன் எதிர்கொள்ளவில்லை? தில் இருந்திருந்தார் மக்களவை தேர்தலை எதிர்கொண்டிருக்க வேண்டும் என்பதாக அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதிமுக பெயரை சொல்லாமல் விஜய் கடந்து செல்ல முடியாது என்று பேசியிருக்கிறார். விஜயின் குற்றச்சாட்டுக்கு ஆர்பி உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுக பெயரை சொல்லாமல் விஜய் கடக்க முடியாது என்று கூறியிருக்கிறார் ஆர்பி உதயகுமார். அடிப்படை மனிதநேயத்தை கூட விஜயிடம் காண முடியவில்லை. ஆனால் தமிழர்கள் மனிதாபிமானிகள் என்று பேசியிருக்கிறார் ஆர்பி உதயகுமார். கரூர் விவகாரத்தை சுட்டிக்காட்டி அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார். அடிப்படை மனிதநேயத்தை கூட விஜயிடம் காண முடியவில்லை என்று விமர்சனம் செய்திருக்கிறார் ஆர்பி உதயகுமார். அவர் பேட்டியில் பேசியவற்றை பார்க்கலாம். திரு விஜய் அவர்கள் பேசும்போது பாஜக மற்றும் பலர் அப்படின்னு கடந்துட்டு போறாரு. நீங்க கடந்து போறதுக்கு என்ன இருக்குது? நீங்க ஒரு கட்சி நீங்க திமுகவை எதுக்குன்னு சொல்றீங்க. ஜனநாயகத்தில் யார் வேணாலும் சொல்லலாம். உங்களை பார்க்கறதுக்கு தொண்டர்கள் வர்றாங்க, ரசிகர் வர்றாங்க. அந்த இதில் நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு பார்க்க வந்த உங்களை கேட்க வந்தவங்களை காப்பாற்றாமலேயே நீங்க ஓடி போயிட்டீங்க. நீங்க எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவீங்கன்னு ஒரு பொது வெளியில் இருக்கிற அந்த கேள்விக்கு முதல்ல அவர் உணர்ந்து பதில் சொன்னா தான் அடுத்த சிந்தனைக்கே மக்கள் போவாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன அசம்பாவிதம், ஒரு விபத்து நடந்துருது. நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு தண்ணி கொடுக்கறது, ஒரு மருத்துவ சிகிச்சை கொடுக்கறது, அல்லது வாகனத்தில் ஏற்றி அனுப்புறது, இந்த அடிப்படையான மனிதநேயன்றது ஒவ்வொரு தமிழருக்கும் இரத்தத்தில் ஊர்னது. அந்த மனிதநேயம் கூட அந்த இடத்துல அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியல அப்படின்ற கடும் கோபத்தில் தான் இன்னைக்கு அவருக்கு எந்த அளவுக்கு செட்பேக் இருக்குன்றதை உணர்ந்து தான் முதல்ல கரூருக்கு முன்னாடி அவர் விமர்சனம் பண்ணல, கரூருக்கு பின்னாடி அவர் விமர்சனம் பண்ணுறாரு. நீங்கள் கட்சி எப்போ ஆரம்பிச்சிங்க? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிங்க. உங்களுக்கு தில் இருந்தால் கட்சி ஆரம்பித்த உடனே வர்ற தேர்தலை சந்திச்சுக்கணுமா வேணாமா? நீங்கள் அதை ஏன் புறக்கணிச்சிங்க? தேர்தலை ஏன் புறக்கணிச்சிங்கன்றது இன்ன வரைக்கும் விளக்கம் இல்லைங்க. கட்சி கட்டணம் எங்களுடைய இலக்கு 2026 தான் அப்படின்னு சொல்லி தானே வந்தாங்க. நீங்க கட்சி ஏன் தேர்தலுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறீங்க? கட்சி நீங்க சட்டமன்றத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டியதானே? கட்சி ஆரம்பிச்ச உடனே நீங்க தேர்தலை சந்திக்கலாம். இதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? அதிமுக மீதான விஜயின் விமர்சனத்திற்கு ஆர்பி உதயகுமார் பதிலடி தரும் வகையில் பேசியிருக்கிறார். புதிய தலைமுறையின் பிரத்யேக பேட்டியில் அவர் தெரிவித்தவற்றின் ஒரு பகுதியை பார்த்தோம். இந்த சிறப்பு நேர்காணல் இன்று இரவு 10:33 மணிக்கு ஒளிபரப்பாகும்.
ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.